நாளைய தினம் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளோடு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், கடன் தீர்ந்து பணம் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாளைய தினத்தை தவற விடாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே, இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். கடன் அடைக்கிறதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரே ஒரு பொடியை சும்மா நிலைவாசலில் நீங்கள் அப்படியே தூவி விடுங்க. அதே மாதிரி பணம் வைக்கும் இடத்துல 10 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டோட இந்த ஒரு பொருளை நீங்கள் சுருட்டி வைங்க. அப்படியே ஜஸ்ட் அதில் வந்து ரோல் பண்ணி அப்படியே வைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்ககிட்ட எப்பொழுதுமே பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிலைவாசல் தூவி விடுறதுனால வீடை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். ஸோ கடன் அடையணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், பணம் சேர தொடங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளை தினத்தை தவற விடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இது அனைத்து மத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ, யாருக்கெல்லாம் கடன் அடையணுமோ, வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், பணம் சேரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கான அந்த வருமானம் இது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ தவற விடாதீங்க. ஸோ அந்த பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளை தினம் ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முதல் நாளே செவ்வாய்க்கிழமையோடு வருது. அக்டோபர் மாதத்தின் முதல் நாளே செவ்வாய்க்கிழமையோடு வருது. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நம்ம கடன் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி செவ்வாய் ஓரையில் நீங்கள் உங்களுடைய கடனில் அசலில் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இருக்க அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி செலுத்துங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வட்டி கட்டக்கூடாது, அசல் மட்டும்தான் கட்டணும். யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்கனாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் அசலில் வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய 500 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணா இருக்கட்டும், அது 100 ரூபா கூட இருக்கட்டும். ஸோ அந்த தொகையை நீங்கள் செவ்வாய் ஊரில் திருப்பி செலுத்திடுங்க. அப்படி செலுத்தும் போது அந்த முழு தொகையுமே அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ நாளை தினம் செவ்வாய் ஓரை அப்படின்றது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களை தவற விடாதீங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம நாளை தினம் செவ்வாய்க்கிழமை இன்னுமே கடன் அடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதை அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுமே, அந்த தமிழ் மாதமாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும், இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த மாதிரி ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. 2-3 மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் வரும். இப்போ நாளை தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 15 வரும், ஆனால் ஆங்கில மாதத்தில் முதல் நாள். அதே மாதிரி புரட்டாசி முடிஞ்சு அடுத்து தமிழ் மாதம் பிறகும் பார்த்தீங்களா, அந்த தமிழ் மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் இதை செய்யலாம். ஏன் நம்ம மாதத்தின் முதல் நாள் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே எனக்கு தேவையான பணவரவு என்னை தேடி வர ஆரம்பிக்கணும், கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும், அந்த கடனை எல்லாமே அடைக்கிறதுக்கான பண தேவைகள் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டி தான் நம்ம அதை செய்ய போகிறதுனால மாதத்தின் முதல் நாள் தான் இதை நம்ம செய்யணும். ஸோ இதற்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டு. இப்போ நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் கரன்சி நோட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கரன்சி நோட் எடுத்துக்கோங்க. இது வந்து 100 ரூபாய் இருக்கட்டும், 500 ரூபாய் இருக்கட்டும், இல்லை 10 ரூபாய் கூட இருக்கட்டும். ஸோ ஏதாச்சும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த நோட்டுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை வைங்க. முதல்ல அந்த பொடி எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, சின்னமன், இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது. ஸோ இந்த பொடி ஏன் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி கடன் அடைக்கும், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும், பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மகாலட்சுமி அம்சம், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள் இதுவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம பட்டை நிறைய இடங்களில் பயன்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ நிறைய பொருட்களுக்கு நிறையவே இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உடலுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது நிறைய பயன்படும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த பட்டை பொடியை அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே வச்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி வலது உள்ளங்கைக்கு மேலே இந்த ஒரு 100 ரூபாயோ இல்லை 500 ரூபாய் எந்த நோட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த 20 ரூபாய் கூட இருக்கட்டும். ஸோ அந்த நோட்டை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே அந்த பொடியை வச்சுக்கோங்க. உங்களுடைய நிலை வாசல், நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, தலைவாசல்னு சொல்கிற அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பொடியை அப்படியே ஜஸ்ட்டு ஊதி விடுங்க. அப்படியே தூணா மாதிரி இருக்கும் ஊதும்போது. வெளிப்பக்கத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் விழும், அப்படியே வாசலை தாண்டி உள்ளே வந்து விழும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதம் முழுதும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், எனக்கு கடன் அடைக்கணும், இந்த கடனை அடைக்கிறதுக்கான
வருமானம் என்னை நோக்கி வரணும், என்னை தேடி வரணும், வாய்ப்புகள் எனக்கு வரணும். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார சொல்லிவிட்டு அந்த பொடியை அப்படியே ஜஸ்ட்டு ஊதி விட்டுருங்க. அதற்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய மனசில் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி பொடியை ஊதி விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ அது அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷமோ இல்லை கால் அவர் இல்லைனா ஒரு ½ அன் அவர் கூட அப்படியே இருக்கட்டும் அந்த பொடி. அதற்கப்புறமா நீங்கள் அதை பெருக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொடி நிலைவாசலில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஊதி விடும் பொழுது நிலைவாசலில் அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிலைவாசலில் இந்த பொடி இருக்கும் பொழுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த பொடியோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும், இந்த பட்டையோட வாசனை. ஸோ இந்த வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் வீடு தேடி உள்ளே வருவாங்க. எந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்களோ அந்த இடத்துல சுக்கிர பகவானும் ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பண தேவை இருக்குது, பண பிரச்சனை இருக்குன்னா அந்த பண தேவைகளை கண்டிப்பாக இவங்க பூர்த்தி செஞ்சுருவாங்க. ஸோ அதற்கான வருமானம், அதற்கான வாய்ப்புகள், அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக வழியை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த பட்டைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எப்பொழுதுமே நிலைவாசல் அதே மாதிரி மங்களகரமாக வச்சுக்கோங்க. தூசி படிஞ்சு அழுக்கு படிஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மங்களகரமாக நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல பூ வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் கொஞ்சமாக வைத்தாலும் பரவாயில்ல, இந்த வாசனை மிகுந்த மலர்களால் வாசலுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் நிலைவாசல் ஆகாச கருடு கிழங்கு கட்டி வைங்க. இந்த ஆகாச கருடு கிழங்கு வளர வளர நீங்களுமே அதே மாதிரி செல்வ நிலையில் வளர ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவுகளை சொல்கிறேன். இப்போ நிலைவாசல் இதை ஊதி விட்டாச்சு. அந்த ரூபாய் நோட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க. நீங்கள் வந்து இந்த சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏதாச்சும் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பூஜை சாமான் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இல்லைனா அந்த பணம் வைக்கும் இடத்துலேயே அதை அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரலாம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கள அந்த நோட்டுகள் அப்படியே தனியாக சேகரிச்சுட்டே வரலாம். அப்படி சேகரிச்சுட்டே வரும்பொழுது உங்ககிட்ட பணம் நிறைய சேர ஆரம்பிக்கும். ஸோ செலவும் செய்யலாம், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சேர்த்தும் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நிலைவாசலில் தூவி விட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை கூட பயன்படுத்தலாம். அப்படி இப்போ நீங்கள் அதை செலவு பண்ண போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதே நோட்டை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா புதுசாக வேறு ஏதாச்சும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த நோட்டில் சின்னதாக ஒரே ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவில் வேணால் சின்னதாக இருந்தாவே போதுமானது. அதை அப்படியே வச்சு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அந்த ரூபாய் நோட்டை அப்படியே சுருட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை கலர் நூல் இருக்குது இல்லை ஏதாச்சும் வீட்டில் எந்த நூல் இருந்தாலும் சரி அந்த நூலை வச்சு கட்டிடுங்க. ஸோ மஞ்சள் கலரில் தான் கட்டணும் அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நார்மலாக ஏதாச்சும் ஒரு நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அந்த நோட்டையும் அந்த பட்டையும் அப்படியே எடுத்து போய் பணம் வைக்கும் இடத்துல, நகை வைக்கும் இடத்துல வச்சுருங்க. ஸோ இந்த பொருள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். நகை வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த நகை வாங்குறதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது எப்பொழுதுமே உங்ககிட்ட வீட்டில் பணம் தங்கிட்டே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இது எல்லாமே அவாய்ட் ஆகும். ஸோ இந்த ரூபாய் நோட்டு நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும், அது பாட்டுன்னு ஒரு சைடு சேர்ந்துட்டே வரட்டும். ஸோ நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை எல்லாத்தையுமே கலட்டிட்டு நீங்கள் வந்து அந்த செலவுகள் சுப செலவுகளுக்கு பயன்படுத்துன்னு சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் செலவுகள் பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன பட்டை தானே வச்சு நம்ம சுருட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஸோ இந்த பட்டை வந்து கெட்டு போகாது. ஸோ 1 வருஷம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ வண்டு வந்துச்சு அதை மாற்றணுன்ற அவசியம் இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை மாற்றிட்டு அந்த ரூபாய் நோட்டுக்குள்ள சுப செலவுகளுக்கு சேகரித்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஒரு வருடம் ஆனாலுமே அதை அப்படியே சேர்த்துட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் ஆங்கில மாதத்தில் இதே மாதிரி சேர்த்துட்டே வாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு மாதம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நடுவில் தமிழ் மாதம் முதல்ல வந்துடும். அப்படி அதில் செய்யலைன்னா ஆங்கில மாதத்தின் முதல் நாள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே வாங்க. முடிஞ்சவங்க 2 நாள்லையுமே செஞ்சுட்டே வாங்க. ஸோ அப்படி செய்யும் பொழுது உங்ககிட்ட அந்த மாதத்து முழுவதுமே உங்களுக்கு பண தேவைகள் இருக்குன்னா அதை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி வாங்காத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இப்போ இன்றைய தினம் செய்கிறீங்க, முதல் நாள் செய்கிறீங்க நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வரும். அந்த ஐப்பசிலையும் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பணம் சேர்க்கறதுக்கு, பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்படி உங்களுக்கு உருவாகுதுன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த பட்டைக்கு வந்து அவ்வளோ ஒரு தாந்திரிக சக்தி இருக்குது. ஸோ அதனால் இது சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்மக்கிட்டையும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதை வைத்து நம்ம கடன் பிரச்சனையிலும் சீக்கிரம் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.